ஒவ்வொரு பொறுப்பாளரையும் நேரில் சென்று ஆய்வு செய்ய இந்த முறை ஆய்வு கமிட்டி அமைத்திருந்தார். ஆனால் பொன்னேரி எப்பொழுதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் எதிர்கோரிக்கை என்பதால் இங்கே சிறந்த முறையில் பீச் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று நமக்கு தனி சிறப்பாக நம் பொன்னை ஐயா அவருடன் ஒரு ஐடி கமிட்டியும் சேர்த்து இங்கே அவரை யாராக வேட்பாளராக அறிவித்தாலும் அதை கட்டாயம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் முதல்வராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2026 ஆட்சியை வெல்வதற்காகவே இந்த கூட்டத்தை எவ்வளவு சிறப்பாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கூட்டமைப்பு உறுப்பினர்கள் அனைவரும் நாம் அடுத்த 2020 கடந்த 5 ஆண்டுகளாக நாம் எவ்வளவு ஆவணங்களில் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறோம். பொய் வாக்குறுதிகளை கூறிவிட்டு இன்றைக்கு தன் குடும்பத்தை மட்டும் சொர்க்கத்திலே வைத்துக் கொண்டு மக்களை அவநிலையிலே தள்ளிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் பொய் சொல்ல வேண்டியதில்லை. நாம் மூத்த தலைவர்களாகிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் நாம் செய்து வந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டினாலே போதும், மக்கள் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறார் என்றால் அந்த 1000 ரூபாயை நாம் இதற்கு முன்பாகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஓல்டேஜ் பென்ஷனாக கொடுத்து வந்தோம். அதையே தான் மாற்றி 1000 ரூபாய் குடும்ப தலைவி என்று அதுவும் 50% மக்களுக்கு தகுதி இல்லை என்று கூறுகிறார். என்ன தகுதி இல்லை என்பது தெரியவில்லை. குடும்ப தலைவிக்கு என்ன தகுதி இல்லை என்பதை கூட தெரியவில்லை. வாக்குறுதி கூறும்போது அனைவருக்குமே 1000 ரூபாய் தர வேண்டும் என்று கூறினார். தந்தாரா? தரவில்லை. முதலில் அது 2 ஆண்டு காலம் கழித்து ஒரு 20% வழங்கினார். அதற்கு பின்னே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு 30% கூட்டி ஒரு 50% வழங்கினார். மீதி இருக்கிறது கூட அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரும் என்றால் மக்களை ஏமாற்றும் வகையில் கடைசி 3 மாதங்களாக கொடுத்து அதை ஏமாற்ற நினைப்பார். ஆனால் அவர்கள் கொடுக்கும் 1000 ரூபாய்க்கு பதிலாக நாம் மக்கள் எவ்வளவு அவதிப்படுகிறோம் என்பதை மனதில் நாம் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த கமிட்டியுடைய பொறுப்பு. இன்றைக்கு பருப்பு விலை, அரிசி விலை, அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் பால் விலை அனைத்தும் பன்மடங்கு உயர்ந்து விட்டது. காரணம் என்றால் தன் குடும்பம் தான் இதற்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நம் அதிமுக ஆட்சியிலே குடும்ப ஆட்சி கிடையாது. இங்கே வெங்காயம் விளைவில்லை என்றால் அந்த மாநிலத்திலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்து விலைவாசியை கட்டுப்படுத்தினார் அன்றைய முதல்வர். ஆனால் இன்றைக்கு இருக்கும் முதல்வர்கள் அப்படி இல்லை. வெங்காயம் விளைவில்லைனால் வெளிநாட்டில் அதிக விலைக்கு என்றால் ஏற்றுமதி செய்து விடுகிறார்கள். அதில் பன்மடங்கு லாபத்தை தன் குடும்பம் மட்டும்தான் கொள்ளையடிக்கிறது. ஆனால் இதற்கு மக்கள் அவதிப்படுகிறார்கள். இதையெல்லாம் மக்கள் நாம் எடுத்து உரைத்து 2026 அண்ணன் எடப்பாடி அவர்களை மீண்டும் எல்லாரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நம் சிறுவாக்கம் மண்ணிப்பாக்கம் எப்பொழுதுமே அதிமுகவுடைய எதிர்கோட்டை தான். நான் இங்கே வேறு ஊரிலிருந்து இங்கு வந்து போட்டிட்டால் கூட சுமார் 1600 வாக்குகளிலே வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்தது இந்த இரட்டை சின்னம் தான். தேர்தலில் கூட நமக்கு இருக்கின்ற 5 பூத்துகளும் கூடுதல் வாக்குகள் கிடைத்த பூத்துகள் இந்த சிறுவாக்கம் மண்ணிப்பாக்கம். ஆகையால் எத்தனை கொம்பன் வந்தாலும் நம் ஊராட்சியிலே எந்த ஒரு இதுவும் அதிமுக பார்க்கின்ற திமுக என்பதை நாம் சமாளித்து பேச வேண்டும். ஆகவே நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. மீண்டும் நாம் சொந்த உழைப்பில் மீண்டும் இங்கே அறிவிக்கப்பட்ட இரட்டை சின்னத்தில் அறிவிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற செய்ய வேண்டும். 2026 நமது ஐயா எடப்பாடி ஆட்சி மீண்டும் தொடர 1000வது உழைப்போம் பாடுபடுவோம் என்று கூறி எனக்கு வாக்களித்தமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடன் ஒற்றுமையாக இருந்து அந்த 4 ஆண்டுகளாக உழைத்த அனைவருக்கும் என் தந்தையை நான் நன்றியையும் தெரிவிக்கப்பட கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.